கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக தான் இருந்துச்சு. மதிச்சிருவாங்க. கைமார்க்கில் என்ன கேட்டிருக்காங்கன்னே புரியல, என்ன படிக்கிறதுன்னு தெரியல. 5 மார்க்ஸ் டஃபர் இருந்துச்சு, இப்போ 3 மார்க்ஸும் ரொம்ப டஃபாக இருந்துச்சு. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு லதா எஜுகேஷன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி +2 எக்ஸாம் எழுதிருக்காங்க இல்லைங்களா, இன்றைக்கி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. ஸோ அதோட ஸ்டூடெண்ட் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் காலேஜஸ் பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், நம்ம காலேஜஸ் அட்மிஷன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், மேனேஜ்மெண்ட் கோட்டா என்ன, கவர்மெண்ட் கோட்டா என்ன, சேம் டைம் +2 முடிச்ச வாட்டி என்ன படிக்கலாம், என்ன கோர்ஸ் எடுக்கலாம், என்னென்ன காலேஜில் என்ட்ரன்ஸ் இருக்குது, கவுன்சிலிங் எப்படி அப்ளை பண்ணுறது, நீட் எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இது மாதிரி ஃபுல் வீடியோ நம்ம லதா எஜுகேஷன் யூடியூப் சேனலில் கொடுத்துருக்கோம். நம்ம யூடியூப் சேனலில் ஒன்ஸ் விசிட் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எஸ்ஆர்எம் விஐடிலாம் வந்து அப்ளிகேஷன்ஸ் எப்படி ஃபில் பண்ணுறது டீட்டெயிலுமே 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருக்கோம். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். +2 ஸ்டூடெண்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் எப்படி எழுதியிருக்காங்க, அது எப்படி அவங்க ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்காங்க அவங்க சொல்கிற நம்ம ரிவ்யூவை கேட்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கஷ்டமாக இருந்துச்சு, எதுவுமே படிக்கல. என்ன சொல்கிறீங்க? கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக தான் இருந்துச்சு. மதிச்சிருவாங்க. ஈஸியா? ஓகே தம்பி, எக்ஸாம் எப்படி தம்பி எழுதுனீங்க? எக்ஸாம் பரவாயில்ல, ஈஸியா? ஏதாவது கஷ்டமாக இருந்துச்சா? என்ன சொல்கிறீங்க? என்ன கஷ்டம்? இப்படி என்ன கஷ்டமாக இருந்துச்சு? என்ன சப்ஜெக்ட் கஷ்டமாக இருந்துச்சு? கம்ப்யூட்டர் சயின்ஸ். என்ன கொஸ்டின் கஷ்டமாக இருந்துச்சு? கைமார்க்கில் என்ன கேட்டிருக்காங்கன்னே புரியல, என்ன படிக்கிறதுன்னு தெரியல. எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க? எதுவும் பிரச்சனை? ஏதாவது ஈஸியாக இருந்துச்சா கஷ்டமாக இருந்துச்சு எக்ஸாம்? என்ன டஃப்பாக இருந்துச்சு? 5 மார்க்ஸ் டஃபர் இருந்துச்சு, இப்போ 3 மார்க்ஸும் ரொம்ப டஃபாக இருந்துச்சு. 2 மார்க் ஈஸியாக இருந்துச்சு. 2 மார்க் ஈஸியாக இருந்துச்சு. 1 மார்க்லாம் 1 மார்க் பாதி கரெக்டாக ஒரு 11 மார்க் எழுதிருக்கணும் கரெக்டாக. சரி, ஓகே, சரிப்பா. எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க? ஓரளவுக்கு ஈஸியாக தான் 5 மார்க் ஏதாவது கஷ்டம்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். ஓரளவு தான் ஈஸி இருந்துச்சுங்களா? 5 மார்க் கொஸ்டின் கஷ்டமெல்லாம் இல்லையா? நீ ஒருத்தவங்க தான் கரெக்டாக சொல்லியிருக்கேன். ஏன்னா 5 மார்க் கொஸ்டின்லாம் கஷ்டங்கிறாங்க, 1 மார்க்லாம் ஈஸிங்கிறாங்க. அது வந்து பாதி கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக வந்துருந்துச்சு, அதனால். ஓகே, சரி தம்பி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸில் கொஸ்டின்ஸ் டஃப்பாக இருந்துச்சு, இல்லை சிலபஸ் ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேம் டைம் எஜுகேஷன் சம்மந்தமான டவுட்ஸ் எதாவது இருக்குது, அட்மிஷன் சம்மந்தமான எதாவது என்கொயரி இருக்குது அப்படின்னா நம்ம கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.